கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் கம்யூனிஸ்டுகள் அதிமுகவை விமர்சிப்பதாக குற்றம் சாட்டிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியா கூட்டணி ஒன்று வச்சிருக்கிறீங்க. இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அதனுடைய திட்டம் என்ன? மத்தியில் இருக்கின்ற ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜெண்டா. இங்க ஒரே கொள்கையோடய இருக்கிறீங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம், அந்த பல மாநிலத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா? கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையோட கூட்டணியா? இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களுக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார். உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. முதல் நாள் ஒன்று பேசுறாரு, மறுநாள் ஒன்று பேசுறாரு, அதுக்கு அடுத்த நாள் ஒன்று பேசுறாரு. ஒன்றுக்கொன்று முரண்பாடாக பேசுவதையே வழக்கமாக தெரியல. அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரட்டும். அந்த கூட்டணியை முதல்ல சரி செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள். அதிமுக பிஜேபி கூட்டணியே ஒரு ஒன்றுபட்ட கூட்டணியாக இல்லாமல் ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்றாரு, ஒருத்தர் தனித்து ஆட்சின்றாரு. அவர் சொல்கிறாரு பிஜேபி கூட்டணியில் பல பேர் இருக்கலாம், நாங்கள் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்கிறாரு. முதல்ல இப்போ நாங்கள் அந்த மாதிரி திமுகவோட பல பேர் கூட்டணி, நாங்கள் தனியாக ஒரு கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். முதல்ல பிஜேபி அதிமுக கூட்டணியே அந்த வேலையை அவர் ஒழுங்காக கவனிக்கிட்டோம். எங்களை பற்றி நாங்கள் அவர் கவலைப்பட, அதாவது ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுதான், அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது எடப்பாடி சொல்கிறது.